யாதும் அறிந்தவன் இட்ட பிச்சையால் யாசகனாக யாமிங்கு வந்தோ யாசகனாக யாம் பெற்றவற்றை யாவரும் சுவைக்க இருப்பதை பகிர்வோம். அறியா சிறுவனின் அறியாமைக்கு அறிவு விளக்கம் அருள்வாய் குருவே. தெரியா மகளின் கேள்விகளுக்கு தெளிவாய் விடைகளை தருவாய் குருவே. கேளாய் மகளே கேளாய், நீ கேட்பது யாவும் கேளாய். கேட்பதும் அவனே, கேள்வியும் அவனே, கேள்விக்கு விடையும் அவனே. கருப்பொருளாக இருப்பவன் இயக்கும் கருவிகள் இங்கு யாவரும் தானே. கேளாய் சீடனே கேளாய், கேட்பது யாவையும் கேளாய். அறிந்ததை சொல்வேன், அறிந்திடச் சொல்வேன், அறிவாய் மகளே அறிவாய் வாழ். ஒன்றையும் நினைக்காதிருப்பதே தியானம். உணர்ந்திடு என் மகளே, நீ உணர்ந்திடு என் மகளே. ஆயக்கலைகள் 64 எக்கலை உயர்ந்ததென்று நீ எடுத்தியம்பிடு குருவே. இடகலை பின்கலை இரண்டையும் மீறிய ஒரு கலை உயர் சிடனே, அது சுழுமுனைதான் சிடனே. ஜீவ ஆத்மாக்கள் மோட்சம் அடைந்திடும் வழியது சொல் குருவே. சித்தர் வழிவதையும் குருவே. ஜீவ காருண்யம் மோட்சத்தின் திறவுகோல் என்பதை மெய் சீடனே, அதை எந்நாளும் செய் சீடனே. கண்மூடி வணங்கிட கடவுள் தான் தெரியுமா விளக்கம் நீ சொல் குருவே. அறிவு விளக்கானையும் குருவே. கண்மூடி வருகிறாய் கண்மூடி போகிறாய், கண்ணது பொய் சீடனே, ஞான கண்ணது மெய் சீடனே. பொருளில் யார்க்குத்தான் இவ்வுலகில்லையா, பொருளது என்ன குருவே. யான் புரிந்திட சொல்லு குருவே. வரும் பொருள் தரும் பொருள் அது நிஜமில்லை, பரம்பொருள் நிஜம் சீடனே, அரிய சரம்பையில் என் சீடனே. எல்லாம் தெரிந்தவன் என்கிற ஆணவம் எதனால் உருவாகுதே, எடுத்து உரைப்பாயின் குருவே. அவன் வந்த ஆதியும் அவன் போகும் தேதியும் அறிவான கேள் சீடனே, எல்லாம் அறிந்தவன் அவன் சீடனே. சிலர் கையில் பல கோடி, பலர் கையில் பணமில்லை, ஏன் இந்த நிலை குருவே. எடுத்து இயம்பிடு என் குருவே. கை மூடி வருகிறோம் கை திறந்து போகிறோம், கைகளில் ஒன்றுமில்லை, நம் கைகளில் ஒன்றுமில்லை. ஆஸ்திகள் இருப்பது ஆண்டவன் கருணையாய், ஏழைகள் ஏன் குருவே. அப்போ இறைவனே ஏன் குருவே. ஆஸ்திகள் உனதில்லை உனதுயிர் அது கூட அவன் போட்ட பிச்சையப்பா, முடிவில் அஸ்திய மிச்சமப்பா. என்னிடம் உன்னிடம் என்கிற சண்டைகள் நம்மிடம் ஏன் குருவே. இதில் நன்மையா சொல் குருவே. கருவறை பிறப்பிடம் கல்லறை இறப்பிடம், இரு இடம் மெய் சீடனே, மற்ற இருப்பிடம் பொய் சீடனே. தான் என்னும் அகங்காரம் அழிந்திடத்தக்கதோர் அறிவுரை சொல் குருவே. அறிவு ஆசானியம் குருவே. இறைவன் தான் பெரியவன் என்கிற எண்ணம் தான் இருந்தாலே போதுமப்பா.
தான் தானாக மறையும் அப்பா. மரணமே இல்லாத பெருவாழ்வு என்பது எங்கனும் ஏதும் குருவே, அந்த சூட்சமம் சொல்லு குருவே. தியானத்தின் வழி செல்ல மயானத்தின் வழி மாறி தெய்வாம்சம் தோன்றும் அப்பா. இதை தெரிந்து நீ வாழும் அப்பா. வாழ்க்கை என்பதோர் சங்கச் சக்கரம் என்பது ஏன் குருவே, அதை எளிமையா சொல் குருவே. 7 சக்கரம் பூட்டிய வண்டி நீ கொஞ்ச நாள் ஓடும் அப்பா. ஓடி ஓய்ந்திட சங்குதாம்பா. பொய்யுடல் இதை நாம் மெய்யெனச் சொல்வது பொருந்துமா என் குருவே, அதை நீ புரிந்திடச் சொல் குருவே. மெய்யறிவானவன் நம் உள்ளே உறைவது பொய் இல்லை என் சீடனே. அதனால் மெய் என்றார் முன்னோர்களே. கடவுளை கும்பிட கைகளை குவிப்பதின் காரணம் சொல் குருவே, நாங்கள் கண்ட எம் நல் குருவே. இறைவனை கும்பிட எண்ணங்கள் குவியணும் என்பதே மெய் சீடனே. எனவே தியானத்தை செய் சீடனே. அகங்காரம் அழியணும், ஆணவம் அடங்கணும், அதற்கு நான் என்ன செய்யணும் குருவே, நீதானே வழி சொல்லணும். ஓம்காரம் ஓதினால் ஓடிடும் யாவையும் உணர்ந்திடு என் சீடனே. தினமும் ஓம் என சொல் சீடனே. வரும் பொருள் மீதுதான் வரம்பின்றி நாட்டமே வருகுதி மானிடர்க்கு, அதனால் என்னதான் பலன் இருக்கு. பரம்பொருள் மீதுதான் நாட்டம் வை நாளுமே. நாளெல்லாம் நலமாகுமே. உனக்கு கோளெல்லாம் துணையாகுமே. போகமும் மோகமும் இன்பமா துன்பமா என்பதைச் சொல் குருவே, எல்லாம் அறிந்த எம் நல் குருவே. போகமும் மோகமும் அளவிற்கு மீறினால் தேகமே பாழாகுமே. சீடா தேகமே பாழாகுமே. தன் கையில் அதிகாரம் இருப்பதால் தான் என்ற அகங்காரம் இருப்பதேனோ குருவே, இருப்பது இயல்புதானோ. பொம்மையாய் வருகிறோம், பொம்மையை செய்கிறோம். பொம்மை நாம் அவன் கையிலே, ஒன்றும் இல்லையே நம் கையிலே. கோயிலில் நுழைந்துதான் இறைவனை காணவே கூட்டம் குவிகிறதே, இறைவன் கோயிலில் இருக்கின்றானா? உள்ளத்தை திறந்து உள்ளே நோக்கிட இறைதான் தெரிந்திடுமே. மனதில் இறைதான் தெரிந்திடுமே. இறை வழிபடுகிறேன் இரவும் பகலும், இன்பம் வரவில்லையே குருவே, ஏனென தெரியலையே. இறைவனை தேடுதல் என்பதுதானே உண்மை ஆன்மீகம். அதுவே உன்னை உயர்வாக்கும். சன்னதி சென்றும் நிம்மதி இல்லை என்பது ஏன் குருவே, விளக்கம் எளிதாய் சொல் குருவே. எண்ணம் தானடா எதற்கும் மூலம். இதை நீ உணரணுமே. நல்ல எண்ணம் நலம் தருமே. நிரந்தரமான நிம்மதி என்பது எப்படி வரும் குருவே, எமக்கு சொல்லுவாய் அருங்குருவே. ஆத்ம ஞானத்தை அடையாதவர்க்கு நிம்மதி வருவதில்லை. வந்தும் நிரந்தரமாவதில்லை. ஆத்ம ஞானத்தை அடைந்திட மனிதன் செல்லும் வழி என்ன, தாங்கள் சொல்லும் பதில் என்ன? குருவினை தேடி அவர் பதம் பணிய ஞானம் நிலை பெறுமே. சிஷ்யா ஞானம் நிலை பெறுமே.
சிஷ்யா தன்னை உணரணுமே. ஆன்மீகத்தில் படிப்படியாக உயர்வது எங்கனுமே, குருவே உண்மையை உரைக்கணுமே. பற்றற்றவன் மேல் பற்றினை வைத்து படிகளை கடக்கணுமே. சிஷ்யா இதை நீ உணரணுமே. இறைவனை அடைந்திட பூஜை பக்தி இவைகள் பயன் தருமா, குருவே இவைகள் பலன் தருமா. இவைகள் யாவும் இறை உணர்வென்ற அனுபவம் தான் சீடா, அவனை அடையும் வழியாக. ஆன்மீகத்தில் ஈர்ப்பு ஏற்பட அறிகுறி தென்படுமா, அது என் அறிவுக்கு புலப்படுமா. பஞ்ச புலன்களை அடக்குவோருக்கு பாதை தெளிவாகும், அதுவே ஞான வழியாகும். நல்ல பாதையில் நடப்பது எப்படி சொல்லுங்கள் குருதேவா, பிரம்மசூத்திர குருதேவா. கள்ள புலன்களை தூய்மையாக்கிட கற்கணும் என் சீடா, அதற்கு குருவிடம் நீ வா வா. தியானம் செய்வது எப்படி என்பதை தெளிவாய் சொல் தேவா, ஞான வடிவே குருதேவா. விழியை மூடி வழியை தேடு, விளக்கின் சுடர் தோன்றும். சிஷ்யா தியானம் கைகூடும். உட்பொருள் என்பது மெய்ப்பொருள் தானா, உரைப்பாய் குருதேவா, ஓம் வடிவே குருதேவா. மனம் இறையோடு ஐக்கியமானால் மடமைகள் தீயாகும், அந்த மறைபொருள் தெளிவாகும். பாவம் தீர பரிகாரங்கள் உண்டா சொல் குருவே, குருவே உண்டா சொல் குருவே. விதைப்பதற்கேற்ற விளைச்சலை பெறணும், விதியே அதுதானே, அதனால் பாவம் செய்யாதே. அடி உதவிடுமா மன்னன் தம்பி, உதவிட மாட்டானாம், அது எப்படி குருதேவா. அடிப்படை அறிவை தேரா மனிதா, அடியது அதுவல்ல, அது ஆண்டவன் திருவடியே. ஆசைப்பட்டதை அடைந்திட என்ன வழிதான் குருதேவா, தெளிவாய் உரைப்பாய் குருதேவா. ஆசைப்பட்டது எல்லாம் இங்கே எவர்க்கும் கிட்டாது, வாழ்ந்திடு ஆசை கொள்ளாது. காசே இங்கு கடவுள் என்பது சரியா குருதேவா, சரியாய் உரைப்பாய் குருதேவா. காசு நோயிலே கிடப்பவனுக்கு கடவுள் தெரியாது, உணர்ந்தால் உனக்கு குறையேது. ஆண்டவன் அவனை அடைவது எப்படி, அதை நீ சொல் குருவே, அன்பின் வடிவே எம் குருவே. அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையவன் அன்பாயிருப்பாயே, இருந்து அவனை அடைவாயே. பக்தியின் வழியில் முக்தியை அடைவது எங்கனும் குருதேவா, தெளிவாய் விளக்கணும் குருதேவா. மூச்சை உணர்ந்து பேச்சை குறைக்க முக்தியின் வழி தோன்றும். சிஷ்யா முக்தியின் வழி தோன்றும். வாழ்க்கை கடலில் முத்தை எடுப்பது எப்படி குருதேவா, எளிதாய் சொல்லிடு குருதேவா. முத்தை அடைந்திட மூச்சை அடக்கணும், இதுவே விதியாகும். சிஷ்யா இதுவே விதியாகும்.
பாரப்பா, நீ உள்ளே பாரப்பா. நல்லவன் என்ற பெயரை எடுத்திட நல்லது செய்யணுமா? எனக்கு நல்லுரை சொல் குருவே. நற்பெயர் என்ற போதைக்காகவே நல்லதை செய்யாதே, யாருக்கும் கெடுதல் செய்யாதே. ஆணவத்தாலே ஆடிடுவோர்க்கு அறிவுரையாதெனவே புத்தியில் அடித்து சொல் குருவே. ஆடிடும் ஆட்டமும் ஓடிடும் ஓட்டமும் ஒரு நாள் ஓய்ந்திடுமே, சிஷ்யா ஒரு நாள் ஓய்ந்திடுமே. நாளும் பொழுதும் நாதனை வேண்டியும் நல்லது நடக்கலையே, இது ஏதென சொல் குருவே. நடப்பது எல்லாம் நல்லதுக்கென்றே நாளும் நினைத்தாலே நாதன் உன்னை அழைப்பானே. சொந்தம் பந்தம் என்பது எல்லாம் எதுவரை சொல் குருவே. முடிவில் சொந்தம் எது குருவே. உடலும் உயிரும் இரவல் தானடா, ஒன்றும் உனதில்லை சிஷ்யா, ஒன்றும் உனதில்லை. அஷ்டாங்க யோகம் என்பதை எனக்கு அறிந்திடச் சொல் குருவே. என் ஆன்மீகத் திருக்கதவே. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி நிலை. எட்டினை புத்திக்கு எட்டும் படி நீ எளிதாய் விளக்கணுமே குருவே, எளிதாய் விளக்கணுமே. யமம் என்பது அறநெறியாகும், இதுவே விளக்கம்தான் சிஷ்யா, இதுவே விளக்கம்தான். நியமம் அதனின் விளக்கம் தன்னை நெஞ்சில் பதியச் செய் குருவே, என்னை விளங்கச் செய். தூய்மை அன்பு விரதம் தவமே இவைகள் நியமம்தான், இதில் சிறந்தால் இமயம்தான். ஆசனம் என்பதன் விளக்கம் சொல்லி ஆற்றல் படுத்திடுவாய், எளிதாய் ஆசானி சொல்லிடுவாய். உடலை மனதை வளமாய் நலமாய் மாற்றும் பயிற்சிகளே, அதனால் மகிழ்ச்சி பெருகிடுமே. பிராணாயாமம் என்பது இந்த பிள்ளைக்குச் சொல் குருவே, எந்தன் பிரம்ம ஸ்ரீ குருவே. சுவாசம் அதனை கட்டுப்படுத்தும் சூத்திரம் அதுதானே, அதனை கற்றால் சுகம்தானே. பிரத்யாகாரம் என்பதன் விளக்கம் ஐயனே எனக்குத்தான் குருவே, நித்திய ஆனந்தா. ஐம்புலன் யாவும் அடங்கா குதிரைகள், அவைகளை அடக்கணுமே, அடக்கி உள்முகப்படுத்தணுமே. தாரணை என்பதன் தகுந்த விளக்கம் தருவாய் குருதேவா, என்னை தாங்கிய குருதேவா. அலையும் மனதை ஒரு நிலைப்படுத்து, அதுதான் தாரணையே சிஷ்யா, அதுதான் தாரணையே. தியானம் என்பதன் விளக்கம் எனக்கு தெளிவாய் சொல் குருவே, என்னை தேற்றிய நல் குருவே. முகக்கண் மூடி அகக்கண் திறக்க மூச்சது சீராகும் சிஷ்யா, தியானம் அதுவாகும். சமாதி என்பதன் விளக்கம் எனக்கு சரியாய் உரைத்திடுவாய் குருவே, திருவாய் மலர்ந்திடுவாய். தன்னிலை மறந்து தவநிலை எய்தி இறையுடன் கலப்போமே,
இதையே சமாதி என்போமே. மீண்டும் பிறவா நிலையை எய்திட வழியிது சொல் குருவே, அன்பு கருணையின் திருவடிவே. ஆத்ம ஞானத்தை அடைந்தால் மீண்டும் பிறவா வரம் கிடைக்கும், சிஷ்யா பிறவி பயன் கிடைக்கும். ஆத்ம ஞானத்தை இன்னும் எளிதாய் அறிந்திடச் சொல்வாயே, குருவே திருவாய் மலர்வாயே. மரணம் பற்றிய பயமே உன்னை விட்டு பறந்தோடும், சிஷ்யா ஞானம் உனை போற்றும். ஆத்ம ஞானத்தை அனைவரும் எளிதாய் அடைந்திடும் நிலை வருமா, அது ஆண்டவன் தரும் வரமா. அனைத்தையும் கடக்கும் பக்குவம் வந்தால் ஆண்டவன் வரம் வருமே, சிஷ்யா ஞானம் கிடைத்திடுமே. ஆண்டவன் அவனின் அருளினைப் பெறவே ஒரு வழி சொல் குருவே, அந்த திருவழி எது குருவே. அன்பு பண்பு இரக்கம் ஈகை என்னும் நால் வழிதான், இறைவனை அடையும் நல்வழிதான். பட்டையும் நாமமும் போடுவதென்பது பக்தியின் வெளிப்பாடா, குருவே பக்தியின் வெளிப்பாடா. உயிர்கள் இடத்தில் அன்பினை காட்டு, பக்தி அதுதானே, இறைவன் விருப்பம் அதுதானே. மனிதன் என்பவன் புனிதன் ஆகும் மார்க்கம் எது குருவே, அந்த மகத்துவம் சொல் குருவே. ஆண்டவன் நினைப்பு அகத்தில் நிறைந்தால் புனிதன் நிலை தோன்றும், இதை நீ புரிந்தால் நலம் தோன்றும். மனமது எப்படி பக்குவமாகும் விளக்கம் சொல் குருவே, நான் வியக்கும் நல் குருவே. அனுபவம் முற்றி பழுத்த மனமே பக்குவ மனமாகும், அதிலே பக்தியின் மனம் வீசும். ஆத்திக நாத்திக வேறுபாட்டினை புரிந்திடச் சொல் குருவே, நான் போற்றும் நல் குருவே. கடவுளை நினைத்து கல்லை கண்டால் தெய்வம் தெரிகிறது, சிஷ்யா தெய்வம் தெரிகிறது. உன்னதமான இறை வழிபாட்டை உணர்த்திட என் குருவே, புத்தியில் உரைக்கச் சொல் குருவே. மனித உயிர்க்கு சேவையாற்றிட எடுத்திடு நிலைப்பாடு, அதுவே மகேசன் வழிபாடு. இன்பம் நேர்ந்திட துன்பம் தோர்ந்திட மார்க்கம் சொல் குருவே, நான் மதிக்கும் நல் குருவே. எனது தனது என்பதை நீக்க இன்பம் விலகாது, இதை உணர்ந்தால் குறையேது. பக்தி பெரிதா சக்தி பெரிதா எளிதாய் சொல் குருவே, எனக்கு தெளிவாய் சொல் குருவே. பக்தியை விடவும் சக்தியை விடவும் முக்தி பெரிதாகும், அதுவே உன்னத தெய்வாம்சம். இழப்பு மட்டுமே இருக்கும் வாழ்க்கை ஏனோ குருதேவா, விதி இதுதானோ குருதேவா. இருப்பதை நினைத்து மகிழும் மனிதன் இழந்ததை அடைவானே, அதுவே மகிழ்ச்சியின் நிலைதானே. சொர்க்கமும் நரகமும் உண்டா என்பதை சொல்லும் குருதேவா, சுருங்கச் சொல்வீர் குருதேவா. மனம்தான் உந்தன் சொர்க்கம் நரகம் என்பதை உணர்ந்து கொள், சிஷ்யா என்பதை உணர்ந்து கொள். நல்வினை தீவினை பலன்கள் என்ன சொல்வீர் குருதேவா,
நல்வினை செய்ய நன்மைகள் சூழும் நாதன் அருள் சேரும் இல்லை தீமைகள் உனை சூழும் பிரணவம் என்பதன் விளக்கம் என்ன விளக்கிடு குருதேவா மனதை துலக்கிடு குருதேவா அகாரம் மகாரம் உகாரம் மூன்று பிரணவம் என்றாகும் அதுவே பிரணவம் என்றாகும் மனதின் தன்மை ஆன்மா தன்மை இரண்டையும் விளக்கிடுவாய் குருவே தெளிவை தந்திடுவாய் ஆசை கொண்டது மனமே ஆன்மா ஆசையற்றதடா இதை புரிந்தவன் ஞானியடா ஆன்மீகத்தை பற்றிக் கொள்ள அடிப்படையது குருவே நெஞ்சில் அடித்தளமிடு குருவே மண் பொன் பெண் எனும் பற்றினை துறந்தால் மார்க்கம் கைகூடும் அதுவே உன்னத ஆன்மீகம் ஆத்ம வணக்கம் என்று சொல்வதன் காரணம் சொல் குருவே எங்கள் கருணை திருவுருவே அவனுடன் கலக்கும் அதிசயம் நிகழ்த்தும் அதனால் வணக்கமப்பா சிஷ்யா அதனால் வணக்கமப்பா மந்திரத்தாலே இறைவனை அடைய முடியுமா சொல் குருவே நித்யானந்தா என் குருவே மனதால் மந்திரம் போதிடும் போது வழியது எளிதாகும் அந்த மந்திரம் கைகூடும் பிறவி என்பது மீண்டும் உண்டா விளக்கம் சொல் குருவே எங்கள் பிரம்ம ஸ்ரீ குருவே இறையுடன் ஆத்மா இரண்டர கலந்தால் இல்லை மறுபிறவி இதுவே மோட்சம் எய்தும் வழி கோயில் தனிலே இறைவன் உண்டா கூறிடு ஆசானே எங்கள் குருகுல ஆசானே உள்ளம் தனிலே உள்ளது கடவுள் உள்ளே நீ தேடு மகனே உள்ளே நீ தேடு வேஷம் போடும் போலிகளுக்கு ஆண்டவன் அருள்வானா இவன்தான் அவனை அடைவானா வேஷம் கோஷம் அதைவிட பிறர் மேல் நேசம் வைத்தாலே இறைவன் நேசம் வைப்பானே துறவறம் செல்ல இல்லறம் அதனை துறப்பது சரிதானா எளிதாய் விளக்கிடு குருநாதா உள்ளம் நிறைந்த ஆசையை துறப்பது உண்மை துறவரமே அதுவே மோட்ச நிலை தருமே ஜீவசமாதி என்பது என்ன விளக்கம் சொல் குருவே ஞான விளக்கே எம் குருவே ஜீவன் என்பது பதப்பட்டால் அது ஜீவசமாதியடா மகளே ஜீவசமாதியடா சும்மா இருந்து சுகம் பெறு என்று சொல்வது ஏன் குருவே அந்த சூட்சமம் சொல் குருவே சும்மா இருப்பது என்றால் மனது சும்மா இருப்பதடா அலையும் மனதை அடக்கிடடா மனதில் மகிழ்ச்சி நிலைத்திட ஞான மருந்தினை சொல் குருவே ஞானச் சுடரே எம் குருவே போதும் என்ற மனமே போதும் மகிழ்ச்சி உண்டாகும் சிஷ்யா மகிழ்ச்சி உண்டாகும் இறைவன் இருக்கும் வடிவம் என்ன எனக்கு சொல் குருவே எளிதாய் விளங்க சொல் குருவே ஓம்
எனும் ஓசையும் ஒளியும் அவனே, உருவம் கிடையாது, இறைக்கு உருவம் கிடையாது. எங்கும் இறைவன் இருக்கிறான் என்றால் ஏன் தான் தெரிவதில்லை? எந்தன் கேள்விக்கு என்ன விடை? எல்லாம் அவனே என்பவனுக்குள் ஏதும் குழப்பமில்லை, சிஷ்யா ஏதும் குழப்பமில்லை. தவநிலை என்பது எங்கனம் ஏதும் தருவாய் விளக்கம்தான், குருவே திருவாய் மலர்ந்தேதான். ஒன்றையே நினைக்கா நிலை வரும்போது தவநிலை எய்திடுமே, சிஷ்யா தவநிலை எய்திடுமே. கட்டுக்கடங்கா மனதை நானும் கட்டுப்படுத்தணுமே, அதற்கொரு நல்வழி சொல் குருவே. பிரம்ம முகூர்த்த பொழுதில் விழித்து பிரணவம் போதனுமே, மனதில் சாந்தம் நிலவிடுமே. கடவுள் என்பது ஆணா பெண்ணா சொல்லிடு நல் குருவே, பிரம்மஸ்ரீயே என் குருவே. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அப்பாற்பட்டதடா, அதுவே அரூபமானதடா. சைவக் கடவுள் வைணவக் கடவுள் உண்டா சொல் குருவே, கடவுள் ரெண்டா சொல் குருவே. எதுவாய் நினைக்க அதுவாய் மாறும், வேதம் கிடையாது, கடவுள் வேதம் கிடையாது. மதத்தின் பெயரால் மனிதன் வாழ்வது முறையா சொல் குருவே, இதற்கு முடிவெது சொல் குருவே. மதங்கள் சிறிது மனிதம் பெரிது என்று நினைத்தாலே மண்ணில் உதிரம் சிந்தாதே. சாதிக்கேற்ற தரிசனம் என்றால் சன்னதி ஏன் குருவே, வணங்க சாமிகள் ஏன் குருவே. பாழாய் போன மனிதன் மண்ணில் சாதியை படைத்தானே, அவன் அதனால் அழிந்தானே. கடவுளை வழிபடும் முறையது என்பதை கற்பிப்பாய் குருவே, எங்கள் கருணை திருவடிவே. கள்ள புலன்களை கட்டுப்படுத்தி கடவுளை நீ தேடு, அதுவே உன்னத வழிபாடு. யோகம் என்பதன் அடிப்படை என்ன தெளிவாய் சொல் குருவே, ஞான யோகியே என் குருவே. யோகம் அதனின் அடிப்படை என்பது பற்றை துறப்பதடா, தான் எனும் பற்றை துறப்பதடா. இறைவனை வழிபட முக்கிய பொருள் எது என்பதைச் சொல் குருவே, நித்யானந்தா என் குருவே. காயும் கனியும் பூவும் பொரியும் போலி பொருளாகும், அன்பே உண்மை பொருளாகும். தரணும் எனக்கு விளக்கம் என்று வேண்டினேன் என் குருவே, நித்யானந்தரே என் குருவே. அதற்கு